ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நல்ல ஒரு வாய்க்கு ருசியாக ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம சூப்பராக டக்குன்னு ஒரு ½ ஹவரில் 1 kg மட்டன் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு சமைக்கும் போது மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோன்றதுனால 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி அப்போவே போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போட்டு இஞ்சி பூண்டில் அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கமகமன் வாசனையாக இருக்கும். பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1 kg மட்டன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எலும்பு பீஸ் 2மா மிக்சடாக தான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மட்டனும் சரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே செய்யுங்க. நல்லா 10 வீட்டுக்கு கமகமன் மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும். தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சா உடம்புக்கும் கெட்டது, டேஸ்ட்டும் இருக்காது. அப்போவே வாங்கி அப்போவே சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்ல மட்டனை ஒரு 5 நிமிஷம் சுருள வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, எல்லா மசாலாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு மட்டன் குக்கரில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறுமனே பாத்திரத்தில் நல்லா இந்த மட்டன் கிரேவி செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குக்கரில் பண்ணிக்கோங்க, ஈஸியாகவே இருக்கும். 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கமன்னு பயங்கரமாக இப்போவே பசியை தூண்டுதுங்க. அவ்வளோ வாசனை கமன்னு இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம ஒரு ½ ஹவர்லேயே இந்த சூப்பரான மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃப்ரெஷ்ஷான கறியில் மட்டனில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதோட ருசியும் மனமும் மாறாமல் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த சுட கமன்னு மணக்கிற மட்டன் குழம்பை ஊற்றி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.